பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஷேடோ பாக்ஸ் வந்து வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஷேடோ பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்திருக்கேன். அட்டை அப்படின்னா ரொம்ப திக்னஸாக இருக்கிற மாதிரியான அட்டை வந்து எடுக்காதீங்க. கொஞ்சம் வந்து மெல்லிஸாக இருக்கிற மாதிரியான அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து எந்த அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னர்ஸ், அதாவது பனியன்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு அட்டை வந்து வச்சு தருவாங்க. அதே மாதிரி ஷர்ட்லாம் வாங்கினோன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு அட்டை வந்து வச்சு தருவாங்க. அந்த அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எத்தனை சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 6 வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ 6 வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஈக்குவல் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 15 சென்டிமீட்டரில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. 10 சென்டிமீட்டரில் செய்யலாம், இல்லை ரொம்ப பெருசாக செய்யணும் அப்படின்னா 20 சென்டிமீட்டரில் கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன், நீங்கள் யாருக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வந்து கன்வே பண்ணணுமோ, அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரைகிறது வந்து கொஞ்சம் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். பட் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டு அந்த ஷேடோ பாக்ஸை வந்து அந்த லைட்லாம் ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரையும் போது இந்த மாதிரி பெருசாக வரைகிறத விட குட்டியாக வரைகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 அட்டையில் 5 அட்டையில் வந்து நான் வரைகிறேன். ஆக்சுவலாக 4 அட்டை வரைஞ்சால் கூட வந்து போதுமானது தான். பட் நான் வந்து 5 அட்டையில் வந்து வரைகிறேன். இந்த 5 அட்டையில் ஒரு அட்டை மட்டும் நான் லாஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நானுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை தான் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் கூட சேர்ந்து நானுமே வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். அதை உங்கள் கூடயுமே வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 டிசைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இதில் நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஹார்ட் பலூன்ஸ் வரையலாம். இந்த மாதிரி ஹார்ட்ஸ் வந்துட்டு வரையலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வரையலாம். கிஃப்ட் மாதிரி வந்துட்டு வரையலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி கேக் வந்து வரையலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, அவங்களோட பர்த் டேட் இப்போது டிசம்பர் 10 அப்படின்னா டிசம்பர் 10 அப்படின்னு சொல்லி எழுதி அதை கூட வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஷார்ப்பான ஒரு கட்டராக யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது இதே மாதிரியே எல்லா அட்டையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ கட் பண்ணிட்டேங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கட் பண்ணினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பிளாக் கலர் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து நான் பிளாக் கலர் தான் வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது அப்படின்றதுனால ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணியோ வந்துட்டு இந்த மாதிரி கலர் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வந்து காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இல்லையா? இதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரே ஒரு அட்டை மட்டும் நான் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கல. சரிங்களா? அதாவது அந்த 5 வந்து நம்ம டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கலர் பண்ணிவிட்டேன். இந்த 6வது அட்டை மட்டும் நான் கலர் பண்ணல. அதை தான் நம்ம பேஸாக வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அது கலர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு லைட்டு. இவ்வளோ பெரிய லைட்டு வந்து நமக்கு தேவைப்படாதுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த லைட்டில் தான் வந்து ட்ரை பண்ணேன். இதில் ஒரு சின்ன மைனஸ் வந்து இருந்தது. அது எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து தெரியல. லாஸ்ட்டாக தான் வந்து நானுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி சேஞ்ச் பண்ணினேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த பேஸாக வச்சுருக்கிற அந்த அட்டையை வந்து கீழே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டாரு ஹார்ட்லாம் கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் எப்படி வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் இதே ஷேடோ பாக்ஸை வந்து நல்ல கெட்டியான கார்ட்போர்ட் அட்டையில் வந்து ட்ரை பண்ணினேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணி அது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோவாக நான் எடுத்தேன். பட் இந்த கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கெட்டியான அட்டை எடுக்கும்போது அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த கட்லாம் வந்துட்டு தெரியல. ரொம்ப வந்து அசிங்கமாக இருந்தது. ஸோ அதனால் மெல்லிஸான கார்ட்போர்ட் அட்டையில் இப்போ நான் செகண்ட் ட்ரை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 3 வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. 4வது சைடு பேஸ்ட் பண்ணும்போது இந்த 4வது அட்டையோட கார்னரில் இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக கட் பண்ணுறோன்னா, இந்த லைட் வந்து நம்ம வைக்கும்போது அந்த வயர் வந்து போகும் இல்லையா, அந்த வயரை வந்து நம்ம ஈஸியாக அந்த இடத்துல வந்துட்டு வைக்கணும். அதுக்காக அந்த மாதிரி குட்டி கட் வந்து பண்ணிவிட்டு அண்ட் இந்த 4வது அட்டையுமே வந்து நான் இந்த இடத்துல வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது எல்லா கார்னருமே வந்துட்டு நல்லா பேஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது 4 அட்டையுமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக
இந்த கிஃப்ட் மாதிரி இருக்கிற அட்டையை வந்துட்டு மேலே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் அட்டையை தான் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணினேன். பட் லைட்லாம் வந்துட்டு எரியும் போது ரொம்ப வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற லைட் அப்படியே அப்பட்டமாக வந்து வெளியில் தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த கிஃப்ட் மாதிரி வச்சுருக்கிற இந்த மேலே வச்சுருக்கிற அட்டையை மட்டும் லாஸ்ட்டாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதையுமே அப்புறமா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட ஷேடோ பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு இடத்துல வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த ஷேடு பார்த்திங்கன்னா கீழே தரையில் மட்டும்தான் வந்துட்டு தெரியுது. மற்றபடி அந்த சைடில் அதுக்கப்புறமா டாப்பில் இதுலெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வந்து தெரியலைங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளே வச்சு அந்த பெரிய லைட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி எல்இடி லைட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த லைட்டு ஈச் பீஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பல்பு கடையில எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த லைட்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கடையில் வந்து கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி அடியில் விட்டு உள்ளுக்குள்ளே வந்து வச்சுக்கிறேன். வச்சு பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். வச்சதுக்கப்புறமா மேலே அந்த கிஃப்ட் மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நார்மலாக ஒரு கார்ட்போர்ட் அட்டையை வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி லைட்டு யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ அழகாக ஷேடு வந்துட்டு அந்த சைடில் எல்லாம் அந்த செவுத்துல எல்லாம் வந்து தெரியுது பாருங்களேன். உங்களுக்கே வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்களுமே வந்துட்டு பெரிய லைட்டு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி லைட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, குட்டியான எல்இடி பல்ப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை அப்படியே ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷேட்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியுது. நம்மளோட ஷேடோ பாக்ஸ் வந்துட்டு சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நம்ம ரெடி பண்ணின ஷேடோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லலாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. பட் ரேட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே வந்துட்டு செஞ்சு தருவாங்க. பட் நம்ம செய்கிற ஒரு திருப்தி இருக்காது இல்லையா. ஸோ நீங்களே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளே வந்து நார்மல் கார்ட்போர்ட் அட்டை இருந்தாலே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு செவரு பக்கத்தில் வந்து வச்சு காமிக்கிறேன் வந்து பாருங்களேன். நம்ம வரைஞ்சது என்னமோ 3 பலூன் தான். பட் அந்த ஷேடு வந்து எத்தனை பலூன்ஸ் தெரியுது பாருங்கள். நிறைய பலூன்ஸ் வந்து தெரியுது. அதே மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் வந்து தெரியுது. ஸோ ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய கிஃப்ட் ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கிஃப்ட் ஐடியாஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த கிஃப்ட்ஸ் ஐடியாஸ்லாம் வந்துட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பெஸ்டீஸ்க்கு வந்துட்டு உங்களோட கிஃப்ட் வந்துட்டு தாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. மதர்ஸ்க்கு, ஃபாதர்ஸ்க்கு, உங்களோட டாட்டர்ஸ்க்கு, சிஸ்டர்ஸ்க்கு, இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு, இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.